ஹாய் ப்ரோ, வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு சோம்பேறி ஆயிடுச்சு. ஏன்னா காலைல எந்திரிக்க முடியல, ஒர்க் அவுட் பண்ண முடியல, ரொம்ப ஒரு மாதிரி அன்ஹெல்தி ஆகிட்டேன் அந்த ஒரு 1 மந்த்தில். அதனால் இப்போ மறுபடியும் அதுலேருந்து என்னோடய கான்ஃபிடென்ட்டே உடஞ்சிச்சு. அதில் மறுபடியும் என்னோடய கான்ஃபிடென்ட்டை பீக் லெவலுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது, என்னோடய ஆம்பியண்ட்டை ஃபஸ்ட்டு மாற்றணும். காலைல எழுந்துச்சி உட்காந்தேன்னு வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக ஃபோன் எடுத்து நான் பாட்டி ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணவே கூடாது. அதை ஃபஸ்ட்டு மாற்றணும். சரி, ஓகே, நம்ம ஆம்பியண்ட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது, நம்மளோட மோட்டிவேஷனல் குவாட்ஸ் இருக்கும் தெரியுமா, எதெல்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆகுமோ அதெல்லாம் குவாட்ஸாக ரெடி பண்ணி வாலில் ஒட்டலாம்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஐடியா இருந்துச்சு. இன்றைக்கி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி தோணுது, நம்மளும் ஏதாவது பண்ணணும், நம்மளும் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோணும். அதுக்கான ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் வேர் யூ ஆர், யூஸ் வாட் யூ ஹேவ், டூ வாட் யூ கேன். எங்கே இருக்கியோ அங்கேயே ஸ்டார்ட் பண்ணு. உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணு. உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணு. எதுவும் பண்ணால் மட்டும் இருக்காதுன்றத இந்த இமேஜை பார்க்கும்போது எனக்கு தோணிகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த இமேஜை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் என்ன நான் கற்றுக்கிறேன்னா, எங்கே இருக்கோமோ அங்கேயே ஸ்டார்ட் பண்ணணும். நம்மகிட்ட அந்த பிளேஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் வீடியோ இருக்கேன், இந்த பிளேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல், ஆக்சுவலாக அது என்னோடய சோம்பேறியில் பண்ணுறது. அந்த சோம்பேறியில் உள்ள பண்ணுறதை போயிட்டு நான் இன்னொன்று மேலே பழைய தூக்கி போகிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி மட்டும் பண்ணவே கூடாது. அதே மாதிரி நம்மகிட்ட நல்ல ஒரு ஃபோன் இல்லை, நல்ல ஒரு கேமரா இல்லை, எடிட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு லேப்டாப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாமல், நம்மகிட்ட இருக்கிறத வச்சு என்ன இருக்குது, அம்மா லேப்டாப் இருக்குது போதும், அதை வச்சு என்ன எடிட் பண்ண முடியுமோ அதை வச்சு எடிட் பண்ணுவோம், அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த செகண்ட் லைன் நான் பார்க்கும்போது எனக்கு தோணுது. அப்புறம் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன். ஏன்னா சில டைமே கிடைக்காது. நான் காலைல ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறேன், கிளம்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வேலைக்கு போகணும். வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் ஒரு 9:30 வந்தேன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. என்னோடய ஒர்க்கிங் டைமே 24 ஹவர்ஸில் 12 ஹவர்ஸை நான் என்னோடய ஒர்க்குக்காக கொடுத்துட்றேன். அதாவது மாதம் எனக்கு மணி வரணும்ல, மணி ஜென்ரேட் ஆகணும்ல. அப்துல் கலாம் சொன்னது. ஏன்னா அப்பப்போ நம்ம படித்த படிப்பு வேஸ்ட்டோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தோணிகிட்டே இருக்கும். நம்ம படித்தது என்னன்னா டிப்ளமோ படித்தோம், ஒன்றுமே நடக்கலை, வேலைக்கு போனோம், உடம்பு சரியில்லாமல் போச்சு, மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டோம், இனிமே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்குள்ளே தோணிட்டே இருந்துச்சு. நம்ம கூட படித்த பசங்களாம் நல்லா வேலைக்கு போயிட்டுருக்காங்க, நல்லா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தோணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டைமில் அப்துல் கலாம் சார் யார் சொல்லியிருக்காரு, எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்கும்போது தான் நீ படித்த படிப்பு என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாது, அதை வச்சு உன்னால் வேர்ல்டே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்காரு. அந்த இமேஜை பார்க்கும்போது எனக்கு தோணும், அதுக்காக இந்த இமேஜை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் அப்துல் கலாம் சார் சொன்னது தான், எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஹேஸ் எ பெயின்ஃபுல் ஸ்டோரி, எவ்ரி பெயின்ஃபுல் ஸ்டோரி ஹேஸ் எ சக்ஸஸ்ஃபுல் எண்டிங், ஸோ அக்செப்ட் த பெயின், ரெடி டு சக்ஸஸ்ன்னு சொல்லி அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ஸை பார்க்கும்போதும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி எல்லாம் தான் அவரை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிருக்கும். இந்த மாதிரி இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கலாம், காலைல எந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம், வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கலாம், மணி தான் மேக்ஸிமம் ஆஃப் பிரச்சனையாகவே எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் ஓவர் கம் பண்ணி மேலே வரனால மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியும். அப்படி இருக்கும்போது பெயினை அக்செப்ட் பண்ணி ஆகணும். பெயினை அக்செப்ட் பண்ணாமல் அழுதுகிட்டு அங்கேயே இருந்தால் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. அதை மாற்றியே ஆகணும். அதுக்காக இந்த இமேஜை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு தாட் வந்துடவே கூடாது. அதுக்காக தான் இந்த இமேஜை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரத்தன் டாடா சொன்னது. ரத்தன் டாடா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நெவர் ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ் டு மேக் ஏ மணி ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாத. அப்படி ஸ்டார்ட் பண்ணனா அந்த மணி இல்லாத நேரம் அந்த பிஸ்னஸை நீ பண்ண மாட்டேன், பண்ண முடியாது ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ் டு மேக் ஏ டிஃப்ரென்ஸ். எவ்வளோ பெரிய வேறு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரென்ஸை மேக் பண்ணுறதுக்காக நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனா நீ அங்கே நிலச்சி நிற்ப.
அதே இது வந்து நீ மணிக்காக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அங்கே வந்து உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றத வந்து பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஏன்னா நான் பண்ணுறதே வந்து எதுக்காகனா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து அந்த ப்ராஜெக்டே நான் பண்ணுறேன். பேட்டன் ரைட்ஸ் வாங்கி நம்ம தமிழ்நாடுக்காக மட்டுமே வந்து அந்த பேட்டன்ட்டை வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நான் அதர் கண்ட்ரீஸ்க்கு நான் கொடுக்க போகிறதே கிடையாது, இந்தியாவுக்கே நான் கொடுக்க போகிறது கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒன்லி ஃபார் தமிழ்நாடுக்காக மட்டும், தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள பிரான்ச்சுக்காக மட்டுமே வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறேன். அது என்ன ப்ராஜெக்ட்டுன்றத யாராவது கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். ப்ராஜெக்ட் பண்ணி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுதான் வந்து என்னோடய கோலு, லாங் டேர்ம் கோலுன்னா நான் அதான் சொல்லுவேன். சரிங்களா? அந்த மாதிரியான தாட்ஸ்லாம் எனக்கு வந்து வர்றதுக்காக தான் வந்து இந்த ரத்தன் டாடா சொன்ன லைனு. அந்த டைமில் வந்து நான் பணத்துக்காக வந்து நான் இதை பண்ணேன்னா அந்த பேட்டன்ட்டை வாங்கிட்டு ஏதாவது ஒரு அப்ராட் கம்பெனிக்கோ எதுக்காக வந்து நான் செல் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அதுக்காக தான் வந்து நான் இந்த இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ லெவலிங்கில் வந்து ஒரு பார்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அதை படிக்கும்போது ஆமாம்ல இது உண்மை தானே, நம்ம எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் இருந்தால் நம்ம லைஃப்பில் எதுவுமே நடக்காதுல்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்ன பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டோன்ட் சாக்ரிஃபைஸ் ஃபார் வாட் யூ வாண்ட் பிகம்ஸ் த சாக்ரிஃபைஸ். அதாவது நீ உனக்கு என்ன வேணுமோ அதுக்காக நீ சாக்ரிஃபைஸ் பண்ணாது, இந்த யூனிவர்ஸ் வந்து நீ உனக்கு என்ன வேணுமோ அதை வந்து சாக்ரிஃபைஸாக மாற்றும். இதுதான் வந்து இந்த யூனிவர்ஸோட ஒரு சொல்ல முடியாத ஒரு ட்ரூத். சரிங்களா? எப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயம் வந்து நிறைய இருக்கும். நம்ம லேட்டாக இருந்துக்கிறது எல்லாருமே பிடிக்கும், நல்லா அசதியாக தூங்கிட்டு லேட்டாக இருந்துக்கிறது அந்த மாதிரி பிடிக்கும், நல்லா உட்காந்து கேம் விளாட பிடிக்கும். அதாவது உங்கள் டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி உங்கள் டயத்தை தேவையில்லாத விஷயத்தில் வேஸ்ட் பண்ணுறத சாக்ரிஃபைஸ் பண்ணால் உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான் நான் இந்த இமேஜை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம தேனோஸ் இருப்பான். சரிங்களா? அந்த தேனோஸ் வந்து இந்த உலகத்தையும் மாற்றி ஆகணும், இந்த உலகம் அழியிற நிலைமைக்கு வந்துருச்சு, அழியிற நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அழிச்சிட்டு இந்த உலகத்தை மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக உருவாக்கணும். ஆர்டிஸ்டில் உள்ள டேட்டாலாம் வந்து ரொம்ப அதிகமாச்சுன்னா ஃபார்மேட் பண்ணிட்டு ரோடி ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுங்களா, அந்த மாதிரி ஈஸியாக வேல்டையே வந்து நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கிளம்பிட்டு போகும்போது தான் வந்து அவனுக்கு அந்த ஸ்டோன் தேவைப்படும். அந்த ஸ்டோனுக்காக வந்து அவன் தன் குழந்தையாக வளர்த்த அந்த குழந்தைய வந்து தள்ளி விட்டு கொண்டிருப்பான். அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு அந்த வேர்ல்டில் வந்து விருப்பம் இருந்துருக்கும். எனக்கு இந்த வேர்ல்டை வந்து குப்பையாக மாற்றிட்டீங்க, அந்த குப்பையை வந்து நான் மாற்றணுன்ற அளவுக்கு அவனுக்கு இருந்திருக்கும். அதை வந்து கல்விட்டு கொண்டிருக்கான். அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். அதுக்குன்னு நான் யாரையும் பிடிச்சவங்களை கொல்லணும்னு நான் சொல்ல வரல. பிடிச்ச விஷயங்களை கொள்ளலாம், தப்பு இல்லை. இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்லாம் உட்காந்து படிக்கிறாங்க, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலைல எந்திக்கிறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரே விஷயத்தை மட்டும் கரெக்டாக யோசிச்சா போதும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் என்னோடய ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து இதை எல்லாத்தையும் நான் அனுபவிக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்துல் கலாம் சார் சொன்னது தான், நிறைய டைம் உட்காந்து ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டாக இருப்பேன், மென்டலி ஆப்சண்ட் ஆகிடுவேன். நிறைய டயத்தில் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது சரி, வீட்டில் வந்து ஒரு 9:30க்கு மேலே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டேன்னா ஃபிசிக்கலி வீட்டில் இங்கே ப்ரெசண்ட்டாக இருப்பேன், மென்டலி ஆப்சண்ட் ஆகிடுவேன். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பேன். அந்த டைமில் வந்து இந்த அப்துல் கலாம் சார் சொன்னதான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. ட்ரீம்ஸ் நம்ம தூங்கும்போது வர்றதில்ல கனவு, நம்ம தூங்க விடாமல் பண்ண தெரியுமா, அதுக்கு பேர் தான் கனவு. இப்படியாப்பட்ட கனவு காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சார் சொல்லியிருப்பார். அந்த தான் வந்து இந்த பார்ட்ஸில் வந்து நான் எடுத்துருவேன். நிறைய ஓடும் மண்டையில், தேவையான விஷயம் தேவையில்லாத விஷயம் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம மாற்றியே ஆகணும். தேவையான விஷயத்தெல்லாம் ரியாலிட்டி கொண்டு வரணும், தேவையில்லாத விஷயம்லாம் இமேஜினரிலே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உனக்கு என்ன தேவை அப்படின்றத ட்ரீம் பண்ணதை ரியாலிட்டி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணு. கண்டிப்பாக ஒரு நாள் மாறும், எல்லாமே மாறும். அதைத்தான் வந்து இந்த இமேஜை பார்க்கும்போது எனக்கு தோணும். நெக்ஸ்ட்டு நம்ம சோலோ லெவலிங் அதே தான், பின்ட்ரெஸ்ட்டில் தேடும்போது சோலோ லெவலிங் சொன்னது தான், டிசிப்ளின் இஸ் த வே.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க கன்சிஸ்டன்சியாக இரு, டெய்லி பண்ணிட்டே இரு, டெய்லி உனக்கான ரொட்டீனை நீ கரெக்டாக பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி பண்ணுறோன்றதை விட டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும், சாத்தியம். அந்த மாதிரி நீ வந்து டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் கன்சிஸ்டன்சியாக இருக்கவே முடியும். கன்சிஸ்டன்சியாக இருந்தனா நீ கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணுறியோ அது எல்லாமே வந்து சக்ஸஸாக மாறும். அது மாறுற வரைக்கும் நீ டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். அதனால டிசிப்ளினை ஃபாலோ பண்ணு, முன்னாடி வரலாம் அப்படின்றத வந்து இந்த இமேஜை பார்க்கும்போது எனக்கு தோணுது. 30 டே ஒர்க் அவுட் ப்ரோ. 30 நாள் வந்து நான் வந்து ஒரு சேலஞ்ச் ஒன்று எடுத்துருக்கேன். நான் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ணிருந்தேன்னா 1 இயர் பிரேக்கில் வந்து என்னால் ஒர்க் அவுட்டே பண்ண முடியல. ஒர்க் அவுட்டே பண்ணாமல் என் உடம்பே வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் நான் மாற்றியே ஆகணும். அதுக்காக தான் வந்து இப்போ நான் மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிட்டேன். என்னால் ஃபஸ்ட்டு வந்து 15 புஷ்அப் போட முடியும்னா என்னால் வந்து இப்போ வெறும் 10 புஷ்அப் தான் போட முடியுது. 5 புஷ்அப்பு இந்த 1 வருஷத்தில் நான் இழந்துட்டேன். சரிங்களா? அவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுன்னா அந்த 5 புஷ்அப்பை வந்து நான் இழந்துட்டேன். அந்த ஒரு 1 இயரில் மறுபடியும் என்னால் நான் கொண்டு வரணும். 15 50 புஷ்அப்பு இந்த 1 மாதத்துக்கு நான் போட்டே ஆகணும். அதுக்கான சேலஞ்சை தான் வந்து நான் இங்கே எடுத்திருக்கேன். இந்த இமேஜில் அடுத்து வர்ற 30 நாளில் வந்து நான் 50 புஷ்அப்பை நான் அன்லாக் பண்ணியே போடுவேன். அதுக்காக தான் இந்த இமேஜ். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டெய்லி ரொட்டீன், என்னோடய ரொட்டீனை வந்து நான் ட்ராக் பண்ணி கிளியராக நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரொட்டீனை வந்து நான் கரெக்டாக டெய்லி நான் ஃபாலோ பண்ணியே ஆகணும். என்ன நடந்தாலும் சரி இதை நான் ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதை வந்து நான் எனக்குள்ள மைண்டில் தோணணும். நான் டெய்லி காலையில் வந்து எந்திச்சு வந்து உட்கார இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துல வந்து நான் ஒட்டியிருந்தேன்னா இது எல்லாத்தையும் நான் ஒட்டியிருந்தேன்னா இதை பார்க்கும்போதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் ஒட்டியிருக்கோம் அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசிச்சேன்னா நான் தேவையில்லாமல் ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ண மாட்டேன். சரிங்களா? தேவையில்லாமல் என்னோடய டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதுக்காக தான் வந்து நான் என்னோடய ஆம்பியட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் வந்து நான் ஏன் இதெல்லாம் நான் ஒட்டியிருக்கேன், ஏன் இதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்துங்க. பார்க்கலாம். பாய் ப்ரோ.